ஒரு அமைதியான சிறிய நகரத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனது பெயர் ராயன். வயது 12. முன்னாடி சிரிப்பு இருந்த அந்த முகத்தில் இப்போ சோகமே ஒளிந்திருக்கு. அவன் பெற்றோர் கார விபத்தில் உயிரிழந்ததுக்கு பிறகு அவனே அவனது உறவு தந்தை வீட்டுக்கு போட்டாங்க. அங்க எல்லாமே அமைதியும் ஒட்டுமொத்த தனிமையும். அவன் பேசல, விளையாடல, சிரிக்கல. மழலை நாள்கள் எல்லாம் இருளாய் போனது. ஒரு மழைக்கால மாலை பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும் வழியில் ஒரு மெல சத்தம் கேட்டு ராயன் நின்றான். கழிவு பெட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பூனைக்குட்டி நனைந்து குளிர்ந்து தவித்துக் கொண்டிருந்தது. அந்த பூனை தன்னை அசைக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தாலும் அவள் ராயனை நம்பினாள். அவன் அதை அன்புடன் தூக்கிக் கொண்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தான். அவனது புதிய தோழி விஸ்கர்ஸ் அவனை விட்டே பிரியல. அவள்தான் அவன் தலையணையில் தூங்கினாள். அவள்தான் அவன் பென்சிலை கடித்தாள். அவள்தான் அவன் முகத்தில் சிரிப்பை திரும்ப கொண்டு வந்தாள். ராயன் திரும்ப வரைய ஆரம்பிச்சான். அதெல்லாம் பூனைக்கடிகள், மலர்கள், சிரிக்கிற சூரியன். அவனது கண்கள் மெல்ல மீண்டும் ஒளியூட்டின. அவன் சிரிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் விஸ்கர்ஸ் காணாமல் போனாள். ராயன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீடு முழுக்க தேடினான். பின்னால தெருவுக்கு போனான். அவன் சாப்பாடே சாப்பிடல. பட்டயங்களை ஒட்டினான். அழுதான். அவளது பெயரை மெளனமாய் தினமும் கத்தினான். விஸ்கர்ஸ். தெரு ஓரத்தில் அவள் இருந்தால் அவளது காலில் காயம், குருதிச்சிறு தடங்கள், கண்களில் வலி. ராயன் அவளை கையை நடுங்கவே தூக்கினான். வெறுமனே இல்ல, அவன் விழிகள் நனைய. விஸ்கர்ஸ், நீயும் போயிட்டேன்னா நான் எப்படி வாழுறது? பிறகு அருகில் இருந்த கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அவளது கையை கையில வைத்துக் கொண்டு முழு இரவும் விழிக்காம இருந்தான். விஸ்கர்ஸ் மீண்டும் குணமானாள். அந்த நேரத்தில ராயனின் மாமாவும் மாறினார். அவர் எதுவும் பேசல. அவர் அன்பை பார்த்து காட்டியது. விஸ்கர்ஸ் காண ஒரு பால் கலசம். அன்று முதல் மூவரும் ஒரு குடும்பம். நாள் சென்றது. ராயன் வளர்ந்தான். விஸ்கர்ஸ் முதிர்ந்தாள். ஆனால் பாசம் குறையல. இப்போது ராயன் ஒரு பாசி பிராணிகள் ஆலோசகராய் இருந்தான். மனநோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பூனைகள், நாய்கள் மூலம் சிகிச்சை அளித்தான். அவனுடன் ஒவ்வொரு செஷனிலும் விஸ்கர்ஸ் அமைதியாய் உட்கார்ந்தாள். அவனோடு இருந்து அவனை பாதுகாத்தாள். மனதை இழந்த ஒரு சிறுவன் இப்போது மற்றவர்களின் மனங்களை குணப்படுத்துகிறவன் ஆனான். அது எல்லாம் ஒரே ஒரு பூனைக்குட்டியின் அன்பால். ஒரு வார்த்தை கூட இல்லாமா ஒரு பூனை அவனை மீட்டாள். இந்த கதையின் பாடம்: சில நேரங்களில் நம்மை நலம் பெற வச்சுக்க வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு சிறிய நகம், ஒரு மென்மையான நனை, ஒரு அன்பான விழி போதுமானது. பிராணிகள் வெறும் விலங்குகள் அல்ல, அவங்க குடும்பம். நம்மை யாருமே கேட்காத நேரத்தில் அவங்க நம்மை கேட்குறாங்க. அனைவரும் போன பிறகும் அவங்க மட்டும் நம்மோட இருக்கிறாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.